இன்னைக்கு சார் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்துலேருந்து வந்திருக்காரு. ஸோ ராமநாதபுரத்துலேருந்து ஆக்சி ப்ளஸ்க்கு வந்ததுனால உங்களுக்கு என்ன பெனிஃபிட்டுங்க சார்? இல்லை மேடம், எனக்கு வந்து சுகரு 450 இருந்துச்சு. 450 சுகர். ஆமாம் ஆமாம். ஓகே. எனக்கு நான் இன்சுலின் போட்டேன். சரிங்க. அப்புறம் டேப்லெட்டே ஒரு 5-6 டேப்லெட் எடுத்தேன். ஓகேங்க சார். ஓகேங்க. எல்லாமே சாப்பிட்டு வந்ததுனால சரியாயிடுச்சு. இன்சுலின் சரியாயிருச்சு, டேப்லெட் சரியாயிருச்சு. சரிங்க. இப்போ நான் டேப்லெட் கூட விட்டுறலாம், இருந்தாலும் நான் பழைய அந்த பயத்திலேயே அப்படி எடுத்துட்டு இன்னும் ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டே. இன்சுலின் விட்டதுங்களே பெரிய விஷயம் சார். அதான் அது பெரிய விஷயம் தான். அதுக்கடுத்து எனக்கு இப்போ அதில் இன்னொரு பெரிய பேசுனா 70 வந்தால் கூட லோ சுகர் ஆகுதுல்ல, பெரிய விஷயம் இது. ஏன்னா அந்த லோ சுகருங்கிறதே நிறைய பேருக்கு ஒரு பெரிய கம்ப்ளைண்ட். லோ சுகரான டக்குன்னு எனர்ஜி டவுன் ஆயிடும், திரும்பி சுகர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பிளஸ் திரும்பி டாக்டர் பாக்குற மாதிரி இருக்கும். எல்லாரும் பயமுறுத்துறாங்க. 70 இருக்குது, 70 வரக்கூடாது. எனக்கு 70 லோ சுகரே ஆகலை. புரியுது தானே? நான் வந்து அதுதான் வந்து மிராக்கிள் ஆஃப் ஆக்சி பிளஸ். நான் அதை வந்து அந்த நம்பிக்கையில தான் சார் இப்ப சொல்றாரு. நீங்க ராமநாதபுரத்துல இருந்து நிறைய பேர்த்த அனுப்பிச்சிருக்கீங்க சார். ஏன்னா எங்க ஸ்டாஃப் வந்து இப்ப என்ன சொன்னாங்கன்னா, சாரே ஒரு 50 பேத்துக்கு மேல கூட்டிட்டு. அது எனக்கு இன்னும் டைம் இல்லை. சரிங்க. இன்னைக்கு கூட காலையில இருக்கு வீட்டுல, எனக்கு இங்க கிட்ட இருக்கிற மாதிரி போய் இப்போ நான் காலையில வந்தேன், இவ்வளவு பண்ணி இப்ப திருப்பி டைம் 2 மணிக்கு ட்ரெயின் எடுத்து அடுத்த வேலைக்கு நான் போக வேண்டிய. பாருங்களேன், அந்த இதுல வந்து எங்களுக்கு இந்த வீடியோ யாருக்காவது நான் அடைஞ்ச அந்த பாதிப்பை வந்து மற்ற ஊருக்கு உணர்த்தி அவளை சரி பண்ணணுங்கிற. இது எத்தனை பேருக்கு இது தோணும்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப ரொம்ப நன்றி தான் நான் சொல்லுவேன். இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாத்துக்கும் 100% ஹெல்ப் மைண்டிங் தான் நம்ம வர்றோம். பாருங்க இந்த மாதிரி பீப்புள் தான் எங்களுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட். அண்ட் எங்களுக்கு இவங்க எல்லாம் தான் உண்மையாலுமே எங்களுக்கு விளம்பரமே தேவையில்லை. இந்த மாதிரி பீப்புள் சிங்கப்பூர் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க சார். சரிங்க. நான் அது கூட இந்த மாதிரி வர்றாங்கன்னா நான் அதை கூட டிக்கெட்டை கூட கேன்சல் பண்ணிட்டு நான் இங்கே கூட்டிட்டு வர்றது. இந்த நோய் என்பது ரொம்ப மனிதனை வந்து அவளை அந்த அளவு வாட்டி வதச்சு பின்னோக்கி கொண்டு போயிருக்கு. உண்மைதாங்க சார். அது வந்து பணம் இருக்கவங்களா இருக்கட்டும், இல்லைங்களா இருக்கட்டும், எங்க போறது தெரியாம இருக்காங்க. கரெக்ட். நான் வந்து பார்த்ததே மோகன் டயபிட்டிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு. சரிங்க தெரியுங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க சுகர்ல பெரிய அப்படி இப்படி பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் போகும்போது சுகர் 400 இருந்துச்சு. அப்போ அவரு என்னை ஃபுல் செக்அப் பண்ணும்போது என்னுடைய கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. அடுத்து அவர் கொடுத்த டேப்லெட்டு இந்த இன்சுலின்லாம் போட்டுட்டு போய் திருப்பி செக் பண்ணல, கிட்னில வந்து உங்களுக்கு கொஞ்சம் இது ப்ராப்ளம் வருதுன்னு சொன்னாரு. நம்ம ட்ரீட்மெண்ட் பொறுத்தவரையும் அதெல்லாம் எதுவும். ஆமா, உங்க தான் டேப்லெட்டே இல்லாத ட்ரீட்மெண்ட் ஆகல பாருங்களேன். அதானே பெரியதா இருக்கு. டேப்லெட் இல்ல, எதுவுமே இல்லாம சுகர் கண்ட்ரோல் ஆனதுங்கிறது ஒரு மிராக்கிள். ஆமா, பெரிய 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 விஷயம். நான் அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. நீங்க என்ன, அதாவது நீங்க ஆக்சி பிளஸ் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தீங்கன்னா ராமநாதபுரத்துல இருந்து நீங்க வருவீங்கிறது எனக்கு. அது உங்க வீட்டை நான் மட்டும் இல்ல, நான் யாராவது சொன்னாங்கன்னா முதல் சொல்றது உங்க பாருங்க ஆக்சி பிளஸ்க்கு தான். நீங்க போங்க, உங்க 100% குறைஞ்சிடும். எனக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவேன். சரிங்க சார். ஏன்னா நிறைய பேர் சுகருக்குலாம் இங்க ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நீங்க தான். ஆமா. அது எனக்கு வந்து அதான் சொல்றேன், இன்சுலின் இல்ல, டேப்லெட் எல்லாம் விட்டுட்டேன். இப்ப சார் கொடுத்த ஒரே ஒரு டேப்லெட் மட்டும் சாப்பிடுறேன். புரியுதுங்க. நான் ஒரு சுகர் மாத்திரை பயந்துகிட்டு ஒரு சுகர் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கேன். புரியுது. அந்த பழைய பயம் என்னை விட்டு இன்னும் போகல. ஆனா பிளட் சுகர்ல வந்து நார்மல் ஆயிடுச்சு. ஆமா, நார்மல் ஆயிடுச்சு. பிளட் சுகர் வந்து கம்ப்ளீட்டா இல்ல. வெரி குட்ங்க சார். ஆமா, அது எனக்கு ஏன்னா என் உடம்பு என்ன பாதிப்பு இருந்துச்சுன்னு நான் ரொம்ப சொல்ல முடியாது. அது உண்மைதாங்க சார். அது உங்களுக்கு தான் தெரியும். ஆமா, நைட்டு தூங்கணும்னா ஒரு 5 டைம் யூரின் போகணும். பாவம், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அப்புறம் பஸ் டிராவல் பண்ண முடியாது. புரியுதுங்க. ஏன்னா பாத்ரூம் இல்லாதனால ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன் அதெல்லாம் வந்து டயபெட்டிஸோட மேஜர் சிம்டம்ங்க. அதெல்லாம் கண்ட்ரோல் ஆகுது வித்தவுட் எனி இன்சுலின், வித்தவுட் எனி மெடிகேஷன்ங்கிறது ஒரு மிராக்கிள் அண்ட் மேஜிக். நான் வந்து ஹாங்காங்ல இருந்து ஏர்போர்ட் வரும்போது சரிங்க சார், இந்த யூரின் இதை சரி பண்ண முடியாம பஸ் விட்டு இறங்கிட்டேன். ஹைவேல இறங்கிட்டேன். திருப்பி அங்கிருந்து நான் ஏர்போர்ட் வர முடியல. பாருங்க எவ்வளவு மன வேதனை. ஒரு வண்டி கூட நிக்க மாட்டேங்கிட்டாங்க, ஹைவேல நிக்க மாட்டாங்க. புரியுதுங்க. பஸ் இறக்கி விட்டு போயிட்டேன் பாட்டில. புரியுதுங்க. அப்புறம் ஃபிளைட்டே மிஸ் பண்ணிட்டேன். 58,000 ஒரு புதுசா ஒரு டிக்கெட் போட்டு வந்தேன். பாருங்க இந்த மாதிரி வேதனை எத்தனை பேத்துக்கு இருக்கும். சோ இந்த ஃப்ரீக்வென்ட் யூரினேஷன், ஃப்ரீக்வென்ட் சுகர் இம்பேலன்ஸ், அந்த லோ சுகர் ஆகிறது, இது எல்லாமே ஒரு டயபெட்டிஸோட ஒரு மேஜர் கம்ப்ளைண்ட். அது வந்து நிறைய பேத்துக்கு வெளியில சொல்ல முடியாது. சார் சொன்ன மாதிரி தான். அதனால எத்தனை பேர் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கிறது வந்து அஸ் டாக்டர் நாங்களே நிறைய ஜிஎஸ்ல பாத்துருக்கோம். நாங்க ஒரு நாளைக்கு வந்து 200 சுகர் பேஷண்ட் பார்ப்போம். அவங்க எல்லாத்துக்குமே என்ன பாத்தீங்கன்னா அந்த டேப்லெட், இன்சுலின் அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இல்லாம உங்களுக்கு வந்து ஒரு ரிசல்ட் தான். என்னைய பொறுத்தவரை இது பெரிய விஷயம், மேஜிக்னே சொல்லலாம். நம்ம இப்ப என்ன பண்றது தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். சரிங்க. 350 இருக்கு, 400 இருக்கு, இன்சுலின் சொல்றாங்க, 20 பாயிண்ட் போடு சொல்றாங்க, 30 பாயிண்ட் போடு. நம்ம எனக்கு இன்னும் ஒரு பெரிய இதுல என்ன பண்ணா இன்சுலினே எனக்கு
எனக்கு போட தெரியல. பாருங்களேன் பாருங்க. அது நம்ம ஒரு பக்கம் போட்டா ஊசி ஒரு பக்கம் வளைஞ்சிருது. இது எத்தனை பேத்துக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட். அது உண்மைதான் சார், யாராவது சப்போர்ட் இருந்தாதான் அது நம்மளுக்கு போட முடியும். பிளஸ் இன்ஜெக்ஷன் போது டெய்லி ஊசி போடணுமாங்கிற ஒரு அதை வேற ஒரு பையில வச்சு தூக்கிட்டே இருக்கு. பாருங்க எவ்வளவு ஒரு கம்ப்ளைண்ட் பாருங்க. அதனால அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். அதனாலதான் எனக்கு நீங்க உங்களை பார்த்துட்டு மெயினா ஆக்சிபிளஸ் பொறுத்த வரையும் பேக் பெயின் நீ பெயின் தான் எல்லாம் சொல்லுவாங்க. பட் சார் வந்து பாத்தீங்கன்னா பெக்யூலியரா டயபெட்டிஸ் சுகர் கண்ட்ரோல் வித்தவுட் எனி இன்சுலின் அதுக்காக சொல்லியிருக்காரு. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் ராமநாதபுரத்துல இருந்து வந்திருக்காரு. ராமநாதபுரத்துல இருந்து எங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் கனெக்ட், நிறைய பேர் வருவாங்க. ஈவன் உங்க எம்எல்ஏ சார் கூட வந்திருக்காரு. அண்ணன் தான் எனக்கு அவரு. சரிங்க சார். நான் வந்து இன்னொன்னு சார்ட்ட வந்து கொஞ்சம் ஃப்ரீனஸா எல்லாம் பேச எல்லாருமே அவகிட்ட எதா இருந்தாலும் கேட்கற மாதிரி இருக்கு. அப்ப என்னைய கூட மதிய டயத்துல நீங்க வந்து சோறு சாப்பிடறத குறைச்சிக்கன்னு சொன்னாங்க. நான் சாரை திருப்பிட்டு அப்ப நீங்க சாப்பிடறதே இல்லையா? சார் சாப்பிட மாட்டேன் சொல்றாரு. நான் சாப்பிடுறது மத்தியானம் நான் சாப்பிடவே மாட்டேன். 20 வருஷம் ஆச்சு நான் சாப்பிட்டு. ஏதாவது மோர் ஃப்ரூட்ஸ் இதுதான் சாப்பிட்டு அப்படிதான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கும் சேர்ந்து இருந்தீங்கன்னா டக் டக் டக்னு சுகர் கண்ட்ரோல் ஆயிடும். அதான் எனக்கு நிறைய கண்ட்ரோல் ஆயிடுச்சு. இப்போ வாக்கிங்க்கு முன்னாடியே சில டைம் 70 தான் இருக்கு. சரிங்க, வெரி குட், மிராக்குலஸ் தான் நான் சொல்லுவேன் சார். ஆக்சி பிளஸ் வந்து ஒரு வார்த்தையில சொல்லணும்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க சார்? ஆக்சி பிளஸ் மக்களுக்கு ரொம்ப வேண்டியமான ஒரு மெடிசன் தான் இந்த மருந்து. சரிங்க, நீங்க சிபி டாக்டர் நம்புறீங்க. சிபி டாக்டர் பத்தி ஏதாவது சொல்லணும்னா நீங்க என்ன சொல்வீங்க? நல்ல டாக்டர் சார், சிறப்பான டாக்டர். பேஷண்ட் வந்து அவருடைய இதை வந்து கேஷுவலா கேட்கற மாதிரி இருக்கு. மற்ற டாக்டர் மாதிரி கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல. சரிங்க சரிங்க. ஆமா, எல்லாம் உண்மைதான் சார், உண்மைதான். அதுதான் எல்லாத்துக்கும் ஒரு ஃபேமிலி ஃபீல் இருக்கும். அவர் வந்து நான் டாக்டர் இந்த மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணல. சரிங்க சார். என்ன கேட்கறோமோ அதுக்கான பதில கரெக்டா சொல்லுவாரு. ஓகேங்க. இல்ல இப்படி சில டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, சார் அது அப்படித்தான் இருக்கும், நாங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு இதா சொல்றது கிடையாது. அப்ப அதுக்கேத்த மாதிரி அதானே மெயின் உங்களுக்கு. அது சார் டாக்டர் ப்ரொஃபஷன் எடுத்துட்டாலே அன்பு, கருணை, அதே மாதிரி அந்த கனிவு அது இருக்கணும். அது மூணு தான் எங்களுக்கு நாங்க ஓத் எடுக்கும் போதே சொல்லி கொடுப்பாங்க. அந்த அந்த பழமொழி நாங்க எடுத்துட்டு தான் அந்த அந்த உறுதிமொழி நாங்க எடுத்துட்டு தான் நாங்க வந்து டாக்டர் ப்ரொஃபஷன். என் பொண்ணு வந்து ஹோமியோபதி டாக்டர். பெரிய விஷயம் சார், சந்தோஷம். ஆமா, நான் என் பொண்ணு கூட இந்த டாக்டர் தான் கன்சல்ட் பண்ணுன்னு சொல்லுது. ஏன்னா அது எங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் பாருங்க சார். அதுல மேடம் டாக்டர் இருந்தாங்கன்னா உங்களை கனெக்ட் பண்ண சொல்லுங்க. எது சோஷியல் மீடியா எதுல ரீச் அவுட் பண்ணாலும் ஆக்சி பிளஸ் ரீச் அவுட் பண்ணீங்கன்னா எனக்கு டேரக்டா ரீச் அவுட் ஆயிடும் சார். ஆமா ஆமா, எந்த ஆக்சி பிளஸ் பேஜ்னாலும் யூடியூப் இருந்தாலும் சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எதுனாலும் ஆக்சி பிளஸ் பேஜுக்கு உங்க நேம் மென்ஷன் பண்ணி ராமநாதபுரம் உங்களோட பொண்ணுன்னு மென்ஷன் பண்ணி ஹோமியோபதி டாக்டர் எனக்கு மெசேஜ் பண்ண சொல்லுங்க. எனி ஒன் ஹூ சஃபரிங் ஸ்ட்ரகிளிங்னா எனக்கு ரீச் அவுட் பண்ணலாம் டேரக்டாவே. ஆமாங்க சார். என் பொண்ணு ஹோமியோ டாக்டர் கோயம்புத்தூர்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வந்து ப்ரொஃபஸர் ஆகணும். பெரிய விஷயம் சார், பெரிய விஷயம் சார். படிக்க வச்சிருக்கீங்க, சந்தோஷம் சந்தோஷம் சார். மெடிக்கல் ஃபீல்ட்ல இருந்தாங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் ரொம்பவே நல்ல டாக்டர் சொன்னது. இப்ப கூட நான் போன வாரம் கூட்டிட்டு வந்தது என் ஒய்ஃபுடைய அக்கா பொண்ணு. அது சரிங்க. அதெல்லாம் இந்த பெயின் ரொம்ப இருந்துச்சு. என்ன கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸா இருந்தோம்னா அது டிஸ்டன்ஸ் மெயின்டைன். சின்ன நான் பெருமைக்காக சொல்ல, இப்ப திருப்பதி கோயிலுக்கு நம்ம போகணும்னா போயிடுவோம். ஆமா ஆமா, இல்ல எனக்கு அது ஒரு இது புரியுதுங்க. நான் நேற்று நைட்டு 10 மணி ட்ரெயின் எடுத்து நான் வந்துட்டு திருப்பி போல நான் வந்து இவங்களுக்கு சர்வீஸா வந்து இது சொல்ற மாதிரி உண்மையிலே ஹெல்பிங் மைண்ட் எனக்கு வந்து அவங்களுக்கு செய்யறதுல ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா மெடிக்கல்ல இருக்கிறதுனால மத்த ஹெல்பிங் இது மனிதன் உயிர் வாழ்ற பிரச்சனை இல்லை. பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அவர் டீப்பா யோசிச்சிருந்தாங்க அந்த வேர்ட் சொல்லிருப்பாரு. ஆமா, அதனால அவ்வளவு சஃபர் பண்ணிருக்கீங்க சொன்னீங்க. ஆமா, அவரே இப்ப இவரெல்லாம் வந்து ரொம்ப நல்ல மனுஷன். இந்த வந்திருக்கிறவங்க கூட கூட்டிட்டு வந்தவர் அவர் வந்து நான் அவரை ஒரு 20 வருஷம் முன்னாடி பார்க்கும்போது பயங்கர ஆக்டிவா இருப்பாரு, ரொம்ப பிரில்லியண்டா இருப்பாரு. சரிங்க, ஓகேங்க. இப்ப அவரை நான் சமீபத்துல போய் பார்க்கும்போது டல் ஆயிட்டு, ஆக்டிவ் இல்ல. அவர் நல்லா இருக்கணும்னு இவர் கூப்பிட்டு இருக்காருன்னா இவரு எவ்வளவு பெரிய நல்ல மனுஷன். அவருடைய ஃபேமிலியில இன்னொன்னு மேடம், இப்ப நானே இருக்கானு நான் ஆக்டிவ் ஆனது ஃபேமிலி எனக்கு சப்போர்ட் பண்ணுது. உண்மைதான். நான் கொஞ்சம் டவுன் ஆயிட்டா ஃபேமிலியே சப்போர்ட் பண்ண முடியாது. ஃபீமேல் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க குழந்தைங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. உண்மைதான். அவ ஃபேமிலி அப்ப இவரெல்லாம் ரொம்ப அவங்க ஃபேமிலியே கொஞ்சம் வயசாகின மாதிரி ஃபீல் பண்ணதுனால நான் அவரை என்னுடைய செலவுல தான் அவரே கூட்டிட்டாரு. இந்த மாதிரிலாம் நான் பார்த்ததே இல்ல. பெரிய பெரிய பணக்காரவங்க, பெரிய பெரிய பிசினஸ் பர்சன்ஸ் கூட இப்படி பண்ணுவாங்க. நான் வந்து அவருக்கு ட்ரெயின் டிக்கெட்ல இருந்து, ஆட்டோல இருந்து, ஃபீஸ் கட்டுறதுல இருந்து, ஒருத்தவங்க நல்லா இருக்கணும்னு இவர் நான் கண்டிப்பா நல்லா தீரணும், அவருக்கு நோய் சரியாகணுங்கிறக்காண்டி என்னுடைய ஓன் செலவுல தான் அவர் கூட்டிட்டு வந்து. பெரிய விஷயம். அவர் கீழே இருக்காருங்களா? ஆமா, அவர் கீழே இருக்காரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல தங்க ரூம் எடுத்து தங்கிட்டு
ஃப்ரெண்டு இதுதான் இருந்தாலும் வாடகைங்கிற கொடுக்கணும். பாருங்களேன், இந்த மாதிரி பீப்புள் நான் பார்த்ததே இல்ல, ரொம்ப ரேருங்க சார். இப்போ கூட இந்த டிக்கெட் போட சொல்லியிருக்கேன். சரிங்க, ரிட்டர்ன் போறதுக்கு. சரிங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ சார். நான் தான் சொல்லணும், நீங்க ராமநாதபுரம் சாரை பாத்தீங்கன்னாலும் எம்எல்ஏ சாரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன். அண்ணன் தான் வருது, நான் சொல்றேன். கண்டிப்பா சொல்லுங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.